ஹாய் கைஸ், வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி 9வது நாள் அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பண்ணையில் ஒயிட் ஜெயிண்ட்டு 3 குட்டி போட்டு இருக்குது. அதனுடைய டெய்லி அப்டேட் சீரீஸில் இது 9வது அப்டேட் சீரீஸ். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதனுடைய க்ரோத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். முயல் குட்டிங்களுடைய முடி வந்து நார்மலாகவே ஒரு 6 நாள்லேயே நல்ல க்ரோத் வந்துச்சு. அதே தான் இப்போவும் மெயின்டைன் ஆகிருக்கு. கொஞ்சம் குட்டியோட சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி எந்த டெவலப்மெண்ட்டும் தெரியல. சேம் அதே சைஸு தான் இருக்குது. கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு, அவ்வளோதான் விஷயமா. மற்றபடி இதில் ஒரு 7 டேஸ் வரையும், ஒரு 6 டேஸ் வரையும் இருக்கிற ஸ்பீட் ஆஃப் க்ரோத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10 டேஸுக்கு கம்மியாக தான் இருக்குது. அடுத்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் அந்த க்ரோத்து வேறு லெவலில் இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வளருது. கொஞ்சம் 2 நாள் நிற்குது, திருப்பி அந்த ஸ்டேஜ் வந்தது கொஞ்சம் வளருது. அதுபோல் நின்று வளர்ந்து ஒரு 3 மாதத்தில் ஓரளவுக்கு சைஸு ஒரு 1 கிலோ 1.5 கிலோ வர அளவுக்கு வந்துடுது. இதுதான் இந்த முயலுடைய க்ரோத்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு. கொஞ்சம் நேற்று விட கொஞ்சம் தான் டெவலப் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. ஆனால் சடன் நாள் வந்துச்சுன்னா அது ஸ்பீட் ஆஃப் க்ரோத்தில் வேகமாக வளர்ந்துக்கினே இருக்குது. இதில் டிஃபர் எதுனாக்கா 2 முயல் 3 முயல் போட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் க்ரோத்து மற்ற முயல்கள் விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பால் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.